இங்க பார், இன்னொரு தடவை நிவேதிதா பத்தி குறை சொன்ன பிச்சிருவேன் பிச்சு. நீ எல்லாம் வரலன்னு யார் எழுதாங்க? போடி. ஏய், இவளுக்கு நீ நல்லதுதான் சொன்ன, அத புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு போறா. ஏய், இவ லூசுடி. இந்த லூஸ்க்காக தான் அந்த லூஸ் இப்ப ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்கு. அவ தமிழனி படிப்பை கெடுக்கணும், அவளை அழிக்கணும், அவளை காலேஜ் விட்டு விரட்டணும்னு அவ கூடயே பழகிட்டு அவளுக்கு எதிராக நிவேதிதா செயல்பட்டா. நான் எத்தனையோ கெடுதல நிவேதிதா சொல்லி தமிழனிக்கு பண்ணிருக்கேன். அந்த கெடுதலுக்கு பிராயச்சித்தமா தான் அந்த உண்மையை இவகிட்ட சொன்னேன். அதை இவ ஏத்துக்கல, ஏத்துக்காட்டி போறா. வாங்கடி நம்ம போலாம். கேட்டீங்களா? பாத்தியா, எத்தனையோ கெடுதல் நம்ம பொண்ணு தமிழினிக்கு பண்ணிருக்கா. ஆமாங்க. ஆனா அவளோட உயர்ந்த எண்ணத்தால நம்ம பொண்ண தமிழினி ஜெயிச்சிட்டா. யாருன்னே தெரியாத பொண்ணு நம்ம பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசத்துக்கும் நட்புக்கும் நம்ம என்னங்க கைமாறு பண்ண போறோம்? அவளோட உண்மையான பாசத்தை நட்பை பார்க்கும்போது அந்த பொண்ணு யாரோ ஒரு பொண்ணுன்னு நினைக்க தோணல. அந்த பொண்ணை நம்ம பொண்ணாதான் நினைக்க தோணுது. ஆமாங்க. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு. அவளுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணணும். கண்டிப்பாங்க. இளங்க, ஏன்டா குட்டலுங்க கட்டி கறிக்கடை பாய மாதிரி இருக்க? எவ்வளவு அழகான பிள்ளைய பெத்தன்னு தெரியுமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்? ஏன்டா இப்படி மாறிட்ட? எப்போ அந்த ஜிம்ஸ் கிட்ட என் தலையில கட்டினே அப்பயும் என் வாழ்க்கை மாறி போச்சு. சரி, அதெல்லாம் விடு. பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க. குளிச்சுட்டு பவுடர் சென்ட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு கமன்னு வா. இப்பவும் சொல்றேன், அவங்க வந்தாங்கன்னா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். மரியாதையை திரும்ப போக சொல்லிட்டு. அறிவு கெட்டவனே, பொண்ணை பார்த்தா இப்படிலாம் பேச மாட்டேன். பொண்ணு எப்படி இருக்கா தெரியுமா? பழைய நடிகை சில்குல்ல அவள மாதிரி அப்படியே செம கட்டடா. அம்மா மாதிரி முதல்ல பேசு. யாரோ மாதிரி பேசிட்டு இருக்க? ஏய், இதெல்லாம் அக்கிரம அநியாயம்டா. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாக்க அவங்கள இந்த கட்டையால அடிச்சு கொன்னுடுவேன். மண்டைய உடைச்சிடுவேன். மண்டைய உடை. குடிய கட்டைய. ரெண்டடி நடந்து பாரு. டேய் இளங்க, இந்த ஆள் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான்டா. வாயை கட்டி அப்படியே உள்ள போடு. எதுக்கு இந்த காமெடி பீஸை ஹீரோ ஆகிட்டு இருக்க? போ. இங்க பாரு, இன்சல் பிரச்சனைலாம் இருக்கு. இந்த ஆள் கவனம் பேசாம ஓரமா இருந்துட்டு போட்டோம். டேய், உனக்கு சிலுக்கு வேணுமா வேண்டாமா? இந்த ஆள் அடிக்கணுமா? என்ன கேக்குற? அடிடா, அடிச்சு தூக்கு. அடிச்சு போடு. எவ்வளவு சொன்னா மரியாதை இல்லையாடா உனக்கு? நீ வாயை கட்டவே மாட்டியா? அடி அடி. உனக்கு நான் ஆக்ஷன் ஹீரோ என்ன? எப்படி அடிக்கிறியா? போடா. ஓ, வாயா. அடிக்கிறியா? வா வா. சாத்தடா. உள்ளே கட. சாத்து கதவை. இத வெச்சுக்க. அப்படியே உள்ளே கட. டேய், நீ போய் குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு வா. போ, நான் பாத்துக்கறேன். எங்க கிட்டே காட்டுறியா உன் வீரத்தை? வச்சுக்கிறேன் இரு உன்னை. வீடு பெருசா இருக்குல்ல? உள்ள வாங்க வாங்க. இருக்கட்டுமா, சின்ன வீடா இருக்கு, இங்கே உட்கார்ந்தறலாம். உங்களுக்கு பார்க்கதான் சிறுசா தெரியுது. உள்ள வசந்த மாளிகையே இருக்கு. அப்படியே? அப்ப சரிமா, இங்கே உட்கார்ந்தறேன் காத்தோடமா. சரி, உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. என்ன லேட் ஆயிடுச்சு? வர வழியில கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப மோசம், பயங்கர டிராஃபிக். என்ன குடிக்கிறீங்க? மோர்? பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்பதான் அதெல்லாம் சாப்பிட்டு வந்தேன். இருக்கட்டும், எடுத்து வச்சிருக்கேன். அப்ப கண்டிப்பா குடுக்குறேன். இளங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டாங்கடா. மாப்பிள்ள தான் ரெடி ஆயிட்டு இருக்கான். ஆமா, மாப்பிள்ளையுடைய அப்பா எங்க காணோம்? அவரு ரூம்ல. அது அவரு கும்மிடி பூண்டி வரைக்கும் போயிருக்காரு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாரு. சரி சரி. இளங்கோ, டேய் இளங்கோ, வாடா. வந்துருவான் வந்துருவான்.
பொண்ணை நல்லா பாத்துக்கோ. அம்மா பொண்ணு சூப்பரா இருக்குமா. அந்த ரோஸ் கலர் சாரி தானே? டேய் பாவி, அது அம்மாடா. அந்த நீ தான் சில்குமார் இருக்குன்னு சொன்னா அதான் பொண்ணுன்னு நினைச்சிட்டேன். டேய் வாடா பாவி, அந்த நெத்தி சுட்டிலாம் வச்சிருக்காளே ப்ளூ கலரு, அதான் பொண்ணு நல்லா பாத்துக்கோ. ஓகே ஓகே. எப்படி நல்லா இருக்காளா? நல்லா இருக்கு. என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. என்னம்மா ஜோதிகா, உனக்கு என் பையனு பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன, தட்டை மாத்திக்க வேண்டியதுதான். ஏமா அவசரப்படுறீங்க? இன்னும் பேச வேண்டிய முறையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பேசி முடிச்சிடலாம். நீங்க யாரு? பொண்ணோட சித்தி. நீங்க? பொண்ணுக்கு சித்தப்பாமா. சரி சரி, அப்ப நீங்க பேசலாம். அப்படி இல்லம்மா, இது எங்க பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, பேசித்தானே ஆகணும். முத பொண்டாட்டி அவர் டைவர்ஸ் பண்ணியாச்சாமா? அதெல்லாம் பண்ணியாச்சே. அந்த பொண்ணால எதுவும் பிரச்சனை வராதே. அதெல்லாம் எதுவும் வராது. அவ சம்மதத்தோட தான் இந்த கல்யாணமே நடக்கும். ஏம்மா ஜோதிகா, உன் மூலமா எனக்கு ஒரு 4 வாரிசு பெத்து கொடு. உன்னை இந்த வீட்டு எஜமானி மாதிரி நான் வச்சுக்கிறேன். இந்த வீடு, ஹோட்டலு, சொத்து எல்லாம் என் புள்ள இளங்கோக்கு தான். அதெல்லாம் உனக்கு தான் வரும். நானும் என் புருஷனும் காசி ராமேஸ்வரன் எங்கேயாவது போயிடுவோம். அப்புறம் என்னக்கா, உன் பொண்ணுக்கு சூப்பர் இடம் கிடைச்சிருக்கு, உடனே தட்டை மாத்திக்க வேண்டியதானே. ஏமா தேன்மொழி, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்காமா? ரொம்ப பிடிச்சிருக்கா. அப்புறம் என்ன, தட்டை மாத்திர வேண்டியதானே? நிறுத்துங்க. ஏய், எதுக்குடி நிறுத்த சொன்ன? யார் இவங்கலாம்? பார்த்தா தெரியலையா? உன் அண்ணனை. ஏய், என் புள்ளைய மாப்பிள்ள பார்க்க வந்திருக்காங்க, மரியாதையா போ. மா, நீங்க நினைச்சது நடக்க போறது இல்ல, நாங்க நினைச்சதா இப்ப நடக்க போகுது. என்ன நீ பேசாம இருக்கீங்க? சொல்லதானே வந்தோம், உண்மையை சொல்லுங்க. அவ என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? அவ வண்ட வளர்ந்தா தண்டவாளை ஏறிடுச்சேன். இந்த மலட்டு சிறுக்கியால 8 வருஷமா என் புள்ளைக்கு ஒரு குழந்தைய கூட பெத்து கொடுக்க முடியல. தரிசு நிலத்தை வச்சு விவசாயம் பண்ணா பட்டுதான் போகும். போது என் புள்ள எவ்வளோட வாழ்ந்தது. இவளை பார்சல் பண்ணி அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சுடு. எதுக்கு எதுக்கு அவங்க போனோம்? அவங்க இங்கதான் இருப்பாங்க. ஏன் என் வம்சத்தை தழைக்காம வச்சு சொத்தெல்லாம் நீ அமுக்கலான்னு பாக்குறியா? அதெல்லாம் நடக்காதுரி. அத்தை, நீங்க போடுற திட்டம் தான் பலிக்காது. ஏய், என் குடும்ப விஷயத்துல தலையிட நீ யாரு? நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தி தான். நான் உண்மையை சொன்னா உங்களுக்கு தான் அசிங்கமா இருக்கும். முதல்ல அவங்கள ஒழுங்கா போ சொல்லிட்டு துளசிக்கா உள்ள கூட்டிட்டு போங்க. என்ன சார் பாத்துட்டு இருக்கீங்க? இவங்களை என்னதான் கேளு. சும்மா ரெடி. என்ன போலீஸ் கூட்டு வந்தா நான் பயந்துருவேன் நினைச்சியா? என்ன டிராமா காரனை கூட்டு வந்திருக்கியா? என்ன என்ன மிரட்டுற? என்ன டிராமா ட்ரெஸ் போட்டு வந்து என்ன மிரட்டுறியா? நான் பயந்துருவேன். சார் கொஞ்சம் சொன்னா கேளுங்க. ஜாக்கிரதை சார், ப்ளீஸ் சார். சாரி சார். என்ன இல்லங்க, சொல்லி வை சார். நான் பாத்துக்கிறேன் சார். அம்மா, போலீஸ் கிட்ட எப்படி பேசுவேன்? முத பொண்டாட்டி இருக்கும்போது 2வது கல்யாணம் பண்றது சட்டப்படி குற்றம். மரியாதை எல்லாரும் எடுத்து கழிப்பிட சொல்லு, இல்ல எல்லாரும் உள்ள போட்டுருவேன். புரியுதா? போ சொல்றியா இல்லையா? வாயை திறந்து சொல்லு. இங்க பார், முத பொண்டாட்டி இருக்கும்போது 2வது கல்யாணம் பண்றது சட்டப்படி குற்றம். மரியாதை எல்லாரும் எடுத்து கழிப்பிட சொல்லு, இல்ல எல்லாரும் உள்ள போட்டுருவேன். புரியுதா? போ சொல்றியா இல்லையா? வாயை திறந்து சொல்லு. சார், எங்களுக்கு சட்டம் தெரியும். முதல் மனைவியால வாரிசு பெத்து கொடுக்க முடியலன்னா அவங்க சம்மதத்தோட 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த சட்டமும் எங்களுக்கு தெரியும். யாருங்க சொன்னா? நான் சம்மதிச்சேன்னு யார் சொன்னாங்க உங்களுக்கு? ஏய், யார் நீ சொல்லணும்? கர்ப்பமா இருக்கிற மாதிரி நாடகம் ஆடல, மலட்டு சிரிக்கி. இதுல நீ சம்மதிக்க என்னடி இருக்க? மா,
இத்தனை பேர் முன்னாடி வாய் திறக்க கூடாதுன்னு பார்த்தா மலடு சிரிக்கிங்கிற யார் மலடு? பாக்குறியா? மெடிக்கல் ரிப்போர்ட் பாக்குறியா? துளசி அன்னைக்கு எந்த குறையுமே கிடையாது. எல்லா குறையுமே உன் பிள்ளைக்குதா. இது புரியாம மலடுங்கிற? டேய், நீ எல்லாம் மனுஷனாடா? உன் பொண்டாட்டிக்கு என்னைக்காவது புருஷனா இருந்திருக்கியா? உன் தங்கச்சிக்கு அண்ணனா இருந்திருக்கியாடா? இல்லடா, உன் அம்மாக்கு நீ நல்ல புள்ளையா இருந்திருக்கியாடா? மனுஷனா நீ இருந்திருக்கியா முதல்ல? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? உன் பொட்டத்தனத்தை மறைக்க அண்ணி எவ்வளவு வேஷம் போட்டாங்க. நீ மான மரியாதையோட ஊருக்குள்ள சுத்தணுங்கிறதுக்காக அவங்க அசிங்கப்பட்டு இருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சோ அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு நீ இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறியா? இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய வேற கெடுக்க பாக்குறல? உனக்குலாம் வெக்கமாவே இல்லையாடா? நீ எல்லாம் போய் சாவுடா. இளங்கோ, என்னடா சொல்ற அவ? சொல்லுடா இளங்கோ, அவ சொல்றதெல்லாம் உண்மையா? இல்லன்னு ஒரு வார்த்தை சொல்லுடா. கேக்குறல, சொல்லுடா. டேய் பாவி, சொல்லி தொலை. ஐயோ, என் பிள்ளை. அவன் எப்படிமா சொல்லுவான்? இனிமே அவனால எப்படி மறைக்க முடியும்? அதானே பார்த்தேன். இந்த அம்மா சொத்தெல்லாம் என் பொண்ணுக்கு தான் சொல்லும் போதே நான் சந்தேகப்பட்டேன். இந்த மலட்டு பையனுக்கு ஏன் பொண்ணை கட்டி கொடுக்கறதா? வாங்க போலாம். சரி போலாம். பாருங்க துளசி, உங்களுக்கு இனிமே உங்க அத்தையோ இல்ல வீட்டுக்காரையில பிரச்சனை வந்தா உடனே போன் பண்ணுங்க. கேஸ போட்டு 2 பேரையும் உள்ள தள்ளிடுறேன். சரிங்க சார், நன்றி. போயிட்டு வாங்க. சரிம்மா. இங்க பாருமா, தப்பு பண்ணா மன்னிப்போம் மறப்போம்லாம் நினைக்காத. இன்னொரு தடவை அன்னைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, உங்க 2 பேருக்கும் மன்னிப்பே கிடையாது. அண்ணி, ஏதாவது பிரச்சனைனா உடனே எங்களுக்கு போன் பண்ணுங்க. வாய் அண்ணி, போலாம். அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. கற்பனையா நடிச்சு உங்களை எல்லாம் ஏமாத்திட்டேன் அத்தை. எனக்கு உங்களை விட்டா வேற யார் அத்தை இருக்காங்க? நீ என்னமா தப்பு பண்ண? தப்பெல்லாம் இதோ இங்க நிக்கிறானே, இவன் பண்ணது. நீதாமா என்ன மன்னிக்கணும். என்ன மன்னிச்சிடுமா. என்ன அத்தை இதெல்லாம்? வயசுல நீ சின்னவளா இருந்தாலும் மனசுல எவ்வளவு பெரியவளா இருந்திருக்க. உன் மனசு யாருக்குமா வரும்? மனசு தெரியாம எப்படி எப்படி எல்லாமா நடந்துகிட்ட, என்னெல்லாமா சொல்லிட்டு. சத்தியமா சொல்றேன் துளசி,
முகத்தை பார்க்க கூட எனக்கு அருகே இல்ல அத்தை, நீங்க உண்மை தெரியாததுனால தானே அப்படி எல்லாம் பேசுறீங்க. உங்க மேல எந்த தப்பும் இல்ல அத்தை. தயவு செஞ்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. எப்படி மறக்க முடியும்? எப்படி மறக்க முடியும்? கொஞ்சம் கஷ்டமா படுத்துல உன்ன நான் மனசரிஞ்சு சொல்றேன் துளசி. இந்த இளகு மேல இருக்கிற பாசத்தால தான் நான் எல்லாம் பண்ண பொண்ணு பார்த்தேன். அதுல எந்த தப்பும் இல்ல அத்தை. அவர் மேல உள்ள பாசத்தினால தானே நீங்க அப்படி நடந்துக்கிட்டீங்க. அவர் மேல உள்ள பாசத்தினால தான் நானும் கர்ப்பிணி வேஷம் போட்டேன். நான் உங்களை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்களும் என்ன புரிஞ்சுக்கிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அத்தை. நானும் மனுஷ ஜென்மதான். இதுக்கு மேலயும் புரிஞ்சுக்கலன்னா நான் வாழ்றதே வேஸ்ட்மா. துளசி, ஒரு தாயா கேக்குறமா, என் புள்ள பிரச்சனை உனக்கு தெரியும். அது காரணம் காட்டி என் புள்ளைய நீ விட்டுட்டு போயிடாதமா. எழுந்துருங்க அத்தை. என்ன பேசுறீங்க நீங்க? இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் அவர் தான் புருஷன் அத்தை. பாருடா, பாரு உன் பொண்டாட்டிய. இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. அவனுக்கு பொண்டாட்டி மட்டும் இல்லடா, அம்மாடா அம்மா. இனிமே அவளுக்கு நீ துரோகம் நினைக்காத. இளகோ, உனக்கு என்ன கேட்கிறடா? இனிமே அவளை நல்லா பாத்துக்கோ, நல்லா பாத்துக்கோடா. அம்மா, டாக்டர் என்ன சொன்னாரு? என் பிள்ளைய குணப்படுத்திடலாம்ல? ஆமா அத்தை, மருந்து மாத்திரை இல்ல சாப்பிட்டா சரியாயிடும்னு சொல்றாங்க. அந்த ஆத்தா மகமாயிதான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கணும். என்ன குறை இல்லாம உங்களை வாழ வைக்கணும். இந்த வீட்ல துளசி மகாராணி மாதிரி இருக்கணும். அவ வாழாத வாழ்க்கையை அவளுக்கு கொடுக்கணும். அவனுக்கு தெய்வம்டா. அவளை நீ கும்பிடணும்டா, கையெடுத்து கும்பிடணும். அத்தை, போதும் அத்தை, போதும். எந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு துளசி அக்கா கர்ப்ப நாடகம் போட்டாங்களோ அது அவசரப்பட்டு நீ உடைச்சிட்ட. என்ன யாழினி பேசுற? எந்த தப்பு பண்ணாம அண்ணி ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா இளங்கோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? இனி உன் அண்ணனும் அண்ணியும் எப்படி நல்லபடியா குடும்பம் நடத்த முடியும்? ஆமா 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 ஆமா. இதுக்கு முன்னால அவங்க 2 பேரும் குடும்பம் நடத்தின அழகு இருக்கே, ஐயோ கண்கொள்ளா காட்சி. நீ வேற அவன் மேல குறை இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் அவன் என்னெல்லாம் பண்ணான். தினமும் குடிச்சிட்டு வந்து அண்ணிய சிகரெட்டால சுட்டு அடிச்சுலாம் சித்திரவதை பண்ணிருக்கான்ல. அவனுக்குலாம் ஆம்பளங்கிற திமிரு. இனிமே அப்படி பண்ண முடியாதுல்ல. நீ இப்படி சொல்ற, ஆனா தன் புருஷன் யார் முன்னாடியும் தலை குனிஞ்சிட கூடாதுன்னு துளசி அக்கா பழைய சுமந்தாங்க. அதுக்கு இப்ப அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. துளசி அக்கா எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா? இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற இப்போ? தாலி கட்டின ஒரு காரணத்துக்காக பொண்ணா பிறந்தவ அடிமையா வாழணும்னு நினைக்கிறதுனாலதான் பொம்பளைங்கள இந்த ஆண் வர்க்கம் ரொம்ப கேவலமா நினைக்குது. என் அண்ணனுக்காக தானே அண்ணி இவ்ளோ வலியும் ஏத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அம்மா அவங்கள அடிச்சு வீட்டை விட்டு விரட்டும் போது அண்ணி அண்ணனை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்களா?